வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் புள்ளியியலும் நிகழ்தகவுல எடுத்துக்காட்டு 8.29 பார்க்க போகிறோம். ஒரு குடியிருப்பில் 1 முதல் 100 வரை உள்ள கதவு எண் கொண்ட வீடுகளிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது அந்த வீட்டின் கதவு எண் ஓர் இரட்டை எண், அடுத்து என்ன பண்ணுறோம், அல்லது முழு வர்க்க எண் அல்லது முழு கன எண்ணாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க. 100 குடியிருப்புகள்னு சொன்னாங்களாமா. SS = 100 நம்பர் எழுதிட்டு டைம் இருக்காது. அப்போ SS = 1 2 3 and so on 100ன்னு எழுதிக்கங்க. N(S) = 100. இரட்டை எண் கொடுத்துருந்தாங்களா, ஏன்னு எழுதிக்கங்க. வர்க்க எண்ணா Bன்னு எழுதிக்கங்க. கன எண்ணா Cன்னு எழுதிக்கங்க. இரட்டைப்படை எண்கள் உங்களுக்கு தெரியுமா? 2 4 6 8 எது முடிக்க எழுதிக்கலாம், 100 முடிக்க எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து வர்க்க எண்கள் பாருங்க, ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்க கிடைப்பது. அதுவும் என்ன வருது, பைத் 100 முடிக்க வருது பாருங்க, எழுதியாச்சு. கன எண்ணா ஒரு நம்பரை 3 தடவை பெருக்கிறது. பெருக்கியாச்சா? நன்னாங்க 16 16 64 வந்துச்சு. 5 போட்டு பார்ப்போம் பாருங்களா. 5 25 25 5 125 வரும். அதனால் 5 போடக்கூடாது. இதோட ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ A = எத்தனை நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 50 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ P of A = 50/100ன்னு வந்துடும். இதுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? P of Bக்கு 10 தான் ஆன்சர் கண்டுபிடிச்சோம். 10/100 வர்க்க எண்ணுக்கு. அடுத்து P of Cக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்போம்? 4 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ P of C = 4/100. இரட்டை எண் சொன்னோமாப்பா. அப்போ N(S) = 50. 2லேருந்து 100 முடிக்க கண்டுபிடிச்சிருக்கோம். 50 நம்பர் வந்திருக்கு. P of A = 50/100. வர்க்க எண் கண்டுபிடிச்சோமா? அதில் எத்தனை கண்டுபிடிச்சோம்? 10 கண்டுபிடிச்சோம். அப்போ P of B = 10/100. கன எண் எத்தனை கண்டுபிடிச்சோம்? 4 கண்டுபிடிச்சோம். அப்போ N(C) = 4. P of C = 4/100. P of A வெட்டு Bனா இரட்டை எண்லையும் வர்க்க எண்லையும் எது பொதுவாக இருந்துச்சு? என்னென்ன இருந்திருக்கும்? 4 இருந்திருக்கு, 16 இருந்திருக்கு, 36 இருக்குது, 64 இருக்குது, 100 இருக்குது. இப்போ P of A வெட்டு B = எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. 5/100. B வெட்டு Cனா வர்க்க எண்லையும் கன எண்லையும் எது பொதுவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 1 64 மட்டும்தான் இருந்திருக்கும். அதான் எழுதியிருக்கேன் பாருங்க. 1 64 இருக்கா. அப்போ P of B * C = 2/100. அதே மாதிரி C * Aனா கன எண்லையும் இரட்டை எண்லையும் எது பொதுவாக இருந்துச்சுன்னா 8 64 மட்டும்தான். அதனால P of C * A = 2/100. அடுத்தது P of A * B * Cனா 3த்துல எது பொதுவாக இருந்துச்சுன்னா 64 மட்டும் தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், இது 3த்துல எது பொதுவாக இருக்குது? 64 மட்டும் தான் இருக்குது. 64. அப்போ P of A * B * C = 1/100. ஃபார்முலா பாருங்க, ஒரு பெரிய ஃபார்முலா படித்தோமா? P of A union B union C = P of A plus P of B plus P of C minus P of A * B minus P of B * C minus P of C * A plus P of A * B * C. ஓகே, கண்டுபிடிச்ச ஆன்சர்லாம் எழுதிக்கோமா பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன? 50/100. இதுக்கு ப்ளஸ் 10/100 ப்ளஸ் 4/100. இதுக்கு மைனஸ் போட்டுங்க. கண்டிப்பாக ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் போட்டுங்க. 5/100 மைனஸ் இதுக்கு -2/100. இதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? -2/100 ப்ளஸ் 1/100. இந்த மைனஸை கூட்டினா என்ன? இது -4. -2ஐயும் -2ஐயும் கூட்டினா -4/100 கிடைக்கும். இங்கே ப்ளஸ் 4/100 இது அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? ப்ளஸில் உள்ளதெல்லாம் கூட்டுவோமா? 50ஓட 10 கூட்டினா 60. இங்கே ஒரு 1 இருக்குது பாருங்கள், 61. 61/100. இங்கே என்ன இருக்குது? மைனஸில் -5/100. பகுதி சமமாக இருக்கா? அப்போ கூட்டலாம் கழிக்கலாம். பகுதியை இந்த தொகுதி என்ன பண்ணலாம்? கூட்டலாம் கழிக்கலாம். எது பெரியது எது சிறியதுன்னு கண்டுபிடிக்கலாம். அதனால 61ல் 5 போர்ஷன் கிடைக்குது. 56/100. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.